Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டா ரெசிபி, பட் பாஸ்டால ஒரு ட்விஸ்ட், இந்தியன் ஃப்ளேவர்ஸோட ஷ்ரிம்ப் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபில பார்க்க போறோம். That is shrimp pasta. ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து பாஸ்டாவை பாயில் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதில் 1/2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக சால்ட் அந்த பாஸ்டாவை குக் ஆகிறதுக்கு, ஸோ தட் சால்ட் வந்து ப்ராப்பராக அப்சர்வ் ஆகி கொஞ்சம் அதில் ஃப்ளேவர் இருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதில் 2 கப் எல்போ பாஸ்டா யூஸ் பண்ணுறேன். இது வந்து மெக்ரோனி மாதிரி தான், ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும்ல, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லைக் கொஞ்சமாக வாட்டர் கண்டென்ட்டோட, ஸோ தட் அதை ஒட்டாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து தனியாக இப்போ வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதோட பேஸ் செய்ய போகிறோம், இதோட மசாலாஸ்லாம். ஸோ அது வரைக்கும் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டரோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து ஷ்ரிம்பை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இது பேசிக்காக பட்டரில் தான் வந்து அந்த ஷ்ரிம்பே குக் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த பட்டர் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஷ்ரிம்போட. ஸோ இதோட கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷ்ரிம்பை வந்து க்ளீன் பண்ணி டிவைன் பண்ணிவிட்டு அதை வந்து 1 by 1 போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ இப்போ இதோட வந்து சாப்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஃபைனாக சாப் பண்ணதை. அதையும் இதோட ஆட் பண்ணிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட டேங்கினஸ்க்காக கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் தான் எடுத்திருக்கேன். அதை சீடெல்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ இதோட ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அதை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் செய்ய போகிறோம். இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்டாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் லோ ஃப்ளேமில் தான், ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் ஆட் ஆகிறதுனால கலர் சேஞ்ச் நல்லா தெரியும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. எனி கெச்சப், நான் வந்து கிசான் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இதோட அகெயின் வெஜ் மயோனீஸ் ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ரீமியான ஒரு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து மயோனீஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு லைட்டாக செமி ட்ரை டு க்ரீமியாக வேணும்னா இந்த அளவு ஆட் பண்ணால் போதும். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக இதோட டாப்பிக்கு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் ஹெட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் இட்ஸ் மீ டேஷாவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.